வணக்கம் நண்பர்களே. இளையராஜா அடிக்கடி சொல்லுவது போல, "இசை ஒரு ஏமாற்று வேலை" அப்படிங்கிறத இப்போ இந்த கர்நாடக சங்கீதத்தில இதை எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லெசன். கர்நாடக சங்கீதத்தில எளிதா நம்ம அப்படி ஒரு பிராக்டிஸை இன்றைக்கி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றேன். முதல்ல கர்நாடக சங்கீதத்தில் சா பா சா சா பா சா பா இதை கண்டினியூட்டாக தொடர்ந்து நம்ம வாசிக்கணும். இப்போ 2 மட்டும் நோட்டு பா சா பா சா. இது கூட நம்ம இது கார்டு மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம மெலடியை ரைட் ஹேண்டில் வாசிக்க போகிறோம். இப்போ கேமரானுடைய அமைப்பு இவ்வளோ தான் இருக்கிறதுனால நான் இது உங்களுக்கு சவுண்டு பின்னாடி வந்துட்டுருக்கணும். அதனால் இதே கீ தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ மெலடிக்கு நம்ம கேமராவை நகர்த்திக்குவோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் சா பா சா பா சா பா சா பா அது தொடர்ந்து ஓடிட்டுருக்கோம். இது உங்களுக்கு கேட்குறக்கு ஒரு மெலடி, அருமையான மெலடி. இது இளையராஜா ஒரு பாட்டில் யூஸ் பண்ணிக்கிறாப்படி. இது பல விதத்தில் நம்ம சௌகரியத்துக்கு நொட்டேஷன் எடுத்து போட்டு கூட இதை நம்ம ப்ரொக்ரெஷன் கொடுக்கலாம். இது நொட்டேஷன் மேலே தெரியும். அது பிரகாரம் ஸ்லோவாக வாசித்து பாருங்கள். அது எப்போ போல் கண்டினியூவாக வரும். தானே பா இதை நீங்கள் அந்த நோட்டேஷன் மேலே கொடுத்துருக்கிறத பார்த்து மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுபோல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 கையில் வாசிக்கக்கூடிய அந்த விரல் லாபகம் வந்துடும். இது கர்நாடக சங்கீதத்தில் சாப்பா தான் கார்ட்ஸு. இப்போ டிக்கு அது எப்படின்னா இது 1 6 1 2 3 4 5 இடையில பார்த்தீங்கன்னா 2 4 6 கீ இருக்கும். சாப்பா டி எடுத்துக்கிட்டு அதே மாதிரி 6 கீ வரணும். 2 4 6 இவ்வளோதான். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பா எந்த ஸ்கேலில் வேணாலும் வாசிக்கலாம். நல்லது நண்பர்களே. இன்றும் ஒரு மதிப்புமிக்க அருமையான எளிய பயிற்சியோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.